பாஸ் நடைமுறை ஏன் தேவை அப்படிங்கிறது நம்ம கொடைக்கானலுக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது. அவ்வளவு சில்லுன்னு ஒரு கிளைமேட் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கான குளுமை இருக்குது. அதனாலதான் வாகனங்கள் படையெடுத்து வர்றாங்க. இது காரணமாக இ பாஸ் நடைமுறை கொண்டு வரப்பட்டு ஜூன் 30 வரைக்கும் அந்த முன்பதிவு செஞ்சவங்க வாங்குறாங்க டிஎன் இ பாஸ் என்ற இணையதளத்துல. இப்போ கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் வெள்ளி நீர்வீழ்ச்சியில ஒரு முக்கியமான சோதனை சாலை தான் கொடைக்கானலுக்கு ஊருக்குள்ள நகராட்சிக்குள்ள என்ட்ரு ஆகிற நுழையிற இடம். இந்த இடத்துல முழுமையாக அந்த வாகனங்கள் பதிவு செஞ்சிருக்கூடிய இ பாஸ் என்பது பரிசோதனை செய்யப்படுகிறது. அவங்க ஒருத்தருக்கும் வேளாண் பொருட்கள் கொண்டு வரவங்களுக்கும் வெளியூர் வணிக நோக்கத்துல சுற்றுலா பயணிகளா வர்றவங்களுக்கும் உள்ளூர் வாசிகளும் தனித்தனியாக வெவ்வேறு நிற கோடுகள்ல இ பாஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்ட இ பாஸ் என்பது இந்த இடத்துல முழுமையா பரிசோதனை செய்யப்படக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம இங்கே வந்து இந்த ஒரே நாள்ல இ பாஸ் நடைமுறை நேற்று முன்பதிவு செய்யலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரே நாள்ல 3.61 லட்சம் பயணிகள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. 28,000 மேற்பட்ட வாகனங்கள்ல வர்றதுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சுமார் 30,000 பயணிகள் வர்றதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஒரு 3,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல வர்றதுக்கு. இப்ப பார்க்கலாம், நம்ம கொடைக்கானல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடியில அந்த அவங்க முன்பதிவு செஞ்சிருக்கக்கூடிய அந்த இ பாஸை வந்து பார்த்து அதுல இ பாஸ்ல இருக்கக்கூடிய வண்டி எண்ணும் அவங்க வரக்கூடிய பயணிக்கக்கூடிய வண்டி எண்ணும் ஒரே மாதிரி இருக்கா, வாகன எண்ணும் ஒரே மாதிரி இருக்கான்னு பரிசோதனை செய்யறாங்க. அப்புறம் இ பாஸ்ல இருக்க கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி இங்க வந்து செக் பண்றாங்க. ஏன்னா அந்த இ பாஸ்னுடைய உண்மை தன்மையை பரிசோதனைக்காக இந்த முறை என்பதை கொண்டு வரப்பட்டிருக்கு. வாகனங்கள்லாம் நீண்ட வரிசையில காத்திருந்து இந்த முழுமையான சோதனைக்கு பின்னரே உள்ளே செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க பிரதர், இப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செக் பண்றீங்க? பைக்ல வரவங்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்துதா? ஆமா, எல்லாத்துக்குமே நடைமுறை பொருந்துது. பைக் வரவங்களுக்கு, 4 வீலரு, மோஸ்ட்லி முக்கியமா 2 வீலருக்கும் இன்க்ளூடா தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எதுவுமே தனிப்பட்டது இல்லை. அனைத்து வாகனங்களுக்குமே இங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஒருவேளை எடுக்காம வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை இ பாஸ் எடுக்காம வந்துட்டாங்கன்னா இங்க நாங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இங்கே ஆன் த ஸ்பாட்லேயே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். 2 மினிட்ஸ் தான் ஆகும் அப்ளை பண்றதுக்கு. ஓகே. அதாவது முக்கியமா அவங்க இ பாஸ் வந்து எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துலயே கூட அவங்க வச்சு அப்ளை பண்ணியே அவங்க உள்ள அலோவ் பண்றாங்க. நாம கூட அந்த இ பாஸ் எடுத்து வந்திருக்கோம். சோ இ பாஸ் எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சிரமமான ஒரு நடைமுறை இல்ல. ரொம்ப எளிமையா 2 நிமிஷத்திலேயே உங்களுடைய தேவையான விவரங்களை கொடுத்து வாகனம் உங்களுடைய வரக்கூடிய பயணிக்க வேண்டிய விவரங்கள் முகவரியை கொடுத்து உடனடியாக இ பாஸ் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் இங்களுடைய நடைமுறையா இருக்குது. ஸ்ரீராம், நகராட்சிக்குள்ள என்ட்ரு ஆகிற நுழையிற இடம். இந்த இடத்துல முழுமையாக அந்த வாகனங்கள் பதிவு செஞ்சிருக்கூடிய இ பாஸ் என்பது பரிசோதனை செய்யப்படுகிறது. அவங்க ஒருத்தருக்கும் வேளாண் பொருட்கள் கொண்டு வரவங்களுக்கும் வெளி லோக்கல்னா அவங்க ஐடி பார்த்துட்டே கொடுக்கலாம். இ பாஸ் தேவையே இல்லை. ஆமாம், இது நமக்கு தேவையில்லாத வருது. அது இல்லாமல் அப்ளை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் இ பாஸ் கிடைக்கும். அது எதுக்கு இ பாஸ் சிஸ்டம்னு தெரியல. கூட்டத்தை குறைக்கணும்னா கொஞ்சம் இ பாஸ் சிஸ்டம் கம்மியாகவே வைக்கலாம். அது எதுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. உங்கள் பேர் என்ன? சுரேந்தர். ஆனால் எங்கேருந்து வரீங்க? இந்த இ பாஸ் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு உங்களுக்கு? இ பாஸ்லாம் எடுத்தாச்சு. கேரளாவிலேருந்து வரோம். ஓகே. இ பாஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்குதா எப்படி? ஆமா, ஈஸியாக ஆன்லைன்ல கிடைக்குது. எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை. ஓகே. எப்போ எடுத்தீங்க? நேற்றுக்கு தான். நேற்றுக்கு எடுத்து உடனே கிடைச்சது? இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி கிடைக்கல. நேற்றுக்கு தான் அது ஓப்பன் ஆகி வந்துச்சு லிங்க். ஓகே. எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? உங்களுக்கு செக் பண்ணி அனுப்புகிறாங்களா எப்படி? அது எப்படியா நாங்கள் போனால் தான் தெரியும், கரெக்டாக தெரியாது. ஓகே. உங்கள் பேர்? ஜோஸ்வின். ஆனால் அந்த இ பாஸ் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா இல்லை எதுவும்? இ பாஸ் வந்து சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதே இந்த 1 மாதம் தான், 1 வருஷத்துல இந்த வெயிலுக்கு. அந்த சமயத்தில் இ பாஸ் போடுங்க அது போடுங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை பண்ணி தானே வர மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் என்ன செய்தோ செஞ்சேன்னா உங்களுக்கு இப்போ அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுங்களா? பாஸ் ஓகே, ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஆட்டோ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம போட்டாலே ஃபோன்லேயே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லாமல். உங்கள் பேர் என்ன? ஜாவி. எந்த ஊர்? திருச்சி. நீங்கள் ஒரு லோக்கலாக வெளியூரா? வெளியூர். அந்த இ பாஸ் எப்படி எடுத்துட்டீங்களா? எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம் லோடு எடுத்துகிட்டு. இ பாஸ் அது இன்னும் தெரியல நமக்கு. எதுவும் எடுத்துருக்கீங்களா? எடுக்கல? இன்னும் எடுக்கல. ஓகே. அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு. இ
இ பாஸ்ன்றது இப்போ தான் வரேன் நம்ம, அதனால தெரியல. இப்போ இ பாஸ் தான் உள்ள விடுவேன்னு சொல்றாங்க, என்ன பண்றது? இ பாஸ் அதுக்கு முதல்ல லோடு வண்டிகளுக்கெல்லாம் இல்லை, டூரிஸ்ட் வண்டிகளுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. லோடு வண்டிகளுக்கு போட்டிருக்காங்களா இல்லைன்னா என்ன லோடு வண்டிக்கும் போட்டிருக்காங்க, வேற ஏதோ அது அப்டேட் நம்மளுக்கு கிடைக்கலண்ணே. ஆமாம், தெரியல நம்மளுக்கு. ஓ சரி சரி சரி. உங்க பேரு? மகேந்திரன். இ பாஸ் எடுத்துட்டீங்க, எங்கேருந்து வரீங்க? கதையிலேருந்து மதுரையிலேருந்து. அதுலேருந்து எதுக்காக வந்தீங்க? லீவு டைம் சரி. இந்த இ பாஸ் ப்ரொசீஜருங்கிறது உங்களுக்கு ஓகே தானே, தேவை நினைக்கிறீங்களா? ஓகே ஆ இல்லை அமௌண்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. இது அமௌண்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. ஆ ஆன்லைனில் இது அப்ளை பண்ணாலே ஒரு 2 நிமிஷம் வேலை தான். ஆனால் இப்போ இது பண்ணாங்க, என்ஜாய் பண்ணுங்க, கஷ்டம் தான் போகலாம். ஆ. உங்கள் பேர்? இவங்க இப்போ பாஸ் எடுக்காம வந்துட்டாங்க, என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம் நம்ம? இப்போ உங்களுக்கு பாஸ் எடுக்கலை, இங்கனக்குள்ளே நம்ம பாஸ் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். உடனே கொடுத்துட்றோம். உடனே கொடுத்துருவோம். ஓகே. நம்ம இப்போ எவ்வளோ நேரம் 24 மணி நேரம் இங்கே செக் பண்ணுறோமா எப்படி? ஆமாம், 24/7 இந்த 2 மந்த் மட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறீங்க இங்கே இப்போ? இப்போ இங்கனக்குள்ளே ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சுழற்சி முறையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ 8 மணி பேர்? நேரத்துக்கு, அதாவது மொத்தம் 3 ஷிஃப்ட்டில் ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு எத்தனை பேர்? 8 மணி நேரம். ஒரு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 6 பேர் இருப்பாங்க. 6 பேர். ஷிஃப்ட்டுக்கு 6 பேர், மொத்தம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. 18 பேர் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு. இப்போது கொஞ்சம் வாகனங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி சூழல் இருக்குது, அதை என்ன பண்ணுறது? அது கிளியர் பண்ணிட்டு தானே இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிட்டு இருக்கோம்.